குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரேடியன் 110cc வண்டி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட் இருக்குது. என்னென்ன வேரியன்ட்னா, ஃபஸ்ட்டு வேரியன்ட் வந்து பிளாக் எடிஷன். வண்டி ஃபுல்லாமே உங்களுக்கு பிளாக் எடிஷனில் பியூர் பிளாக்காக இருக்கும். ரெண்டாவது வேரியன்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது வேரியன்ட் பார்க்குறோம். மூணாவது வேரியன்ட்ல வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். நாலாவது வேரியன்ட்ல டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ளஸ் டிஸ்பிளேக்கு வந்து இருக்கும். 4 மாடல் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது மாடல் வந்து பார்க்குறோம். இதில் என்ன இருக்குன்னா, அனலாக் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் முன்னாடி வந்துட்டு 17 இன்ச்சு வீல் அலாய் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்போக் கொடுத்துருப்பாங்க. 5 இருக்கும் இதில் கரெக்டாக. பேக்லையும் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. வண்டி வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் இந்த இதில். பஞ்சரே ஆனாலுமே நீங்கள் நியரஸ்ட்டாக பக்கத்தில் போகிற பிளேஸ் வரைக்கும் வந்து போய்க்கலாம். இதில் முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். லாங் ட்ராவல் நீங்கள் போகிறப்போனா சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. முன்னாடி வந்துட்டு SPI பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா டபுள் பிரேக்குமே உங்களுக்கு ஈவனாக அப்ளை ஆகும். இதனால் வண்டி ஸ்கிட்டாது வராது. ஈவன் அப்படி பேலன்ஸ்டாக போகும் உங்களுக்கு. முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு LED லைட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னா, அனலாக் டிஸ்பிளே இருக்கும் ஃபுல்லாக. இதுக்கு அடுத்து வர வேரியன்ட்ல டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் அனலாக் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் அந்த பிளாக் எடிஷன்லையுமே வந்துட்டு இதே டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஸ்பீடு RPM வந்தது நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு. உங்களுக்கு 1.5 லிட்டருக்கு கிட்ட வந்துட்டாலே அந்த ரெட்டு இதில் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த ரெட்டுக்கு மேலே தான் வந்துட்டு அந்த முள் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எப்பயுமே 1.5 லிட்டர் பெட்ரோல் உங்கள் வண்டியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் அலாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா தான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் அந்த இன்ஜின் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து எரியக்கூடாது. அப்படி சப்போஸ் ரன்னிங் டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு எரிஞ்சிச்சுன்னா உங்கள் வண்டியில் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கீர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு அந்த நேவிகேஷன் எல்லாம் காமிச்சிடும். நியூட்ரலில் இருந்தால் நியூட்ரல் காமிக்கும். இது வந்து இண்டிகேட்டர் அலாட் வந்து உங்களுக்கு காட்டும். சீட்டு வந்து நல்லா லார்ஜர் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியாக போகிறக்காண்டி நல்லா உட்காந்து கன்வீனியன்ட்டாக போய்க்கலாம். இதில் வந்து சைடு டைப் பேட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் லாங் ட்ராவல் இந்த மாதிரி போகிற பிளேஸில் வந்துட்டு காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் எதுவுமே வந்து இதுவாகாது. பேக்லேயுமே நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பேக் இந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த ஒயரை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 mm கொடுத்துருக்கனால நீங்கள் நல்லா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்போ உங்களுக்கு அடியில் வந்து உரசாது. இதோட வீல் பேஸ் வந்துட்டு 1283 mm கொடுத்துருப்பாங்க. இந்த வீல் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வீல் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் அந்த லென்த் இருக்கிறனால நீங்கள் வேகமாக போய் சடனாக கட் அடிக்கிறப்ப அப்படி இது பண்ணுறப்ப வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாது வராது. பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக் சாக்கப்சர் இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதில் இந்த சைடு இதுவுமே வந்துட்டு 3Dயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரேடியன்மே உங்களுக்கு நல்லா லுக்கிங்காக இருக்கும். வேறு இதோட பவர் வந்து எவ்வளோனா 8.03 கொடுத்துருப்பாங்க. டார்க் வந்துட்டு 9.2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலர்ஸ் வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. பியூர் பிளாக்ல ஒன்று இருக்குது, ஸ்டெர்லைட் ப்ளூ ஒன்று வரும், பர்பிள் ஒன்று வரும், ப்ளஸ் ரெட்டு வரும். டாப் மாடல் அந்த டிஸ்க் இதில் வந்துட்டு ரெட்டு மட்டும்தான், ரெட்டு வரும். ரெட்டு பிளாக் எல்லாமே வரும்.